அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மே மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகர ராசி. மகர ராசியுடைய கிரகநிலை: தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரியஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கரன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகநிலையில் இருக்குது. கிரக மாற்றம்: 1/5/2024 அன்று குரு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 7/5/2024 அன்று புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/5/2024 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுறாரு. 20/5/2024 அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அடுத்தது மகர ராசியுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, மனத்துணிவும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலும் அதிகம் பெற்ற மகர ராசி அன்பர்களே, நீங்கள் அதிகமாக உழைப்பவர்கள். இந்த மாதம் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் கட்டுவீங்க. பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் ஏற்படும். உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. அடுத்தது தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரி கட்ட நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றங்கான தேவையான பணிகளில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல் இருக்கும். ஆனால் செய்த வேலைக்கு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும். அவற்றை லாபகமாக கையாண்டு சமாளிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருக்கிறது மூலம் ஒற்றுமையெல்லாம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். பயணங்களின் போது பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தாமதம் உண்டாகும். அடுத்தது கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை தரம் உயரும். மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் வீடு மனை வாங்க தடை, சுபகாரியம் செய்வதற்கு தடை, நல்ல செயல்கள் எது செய்வதற்கும் தடையாக இருந்து வந்தது. இனி அதுவும் மாறும். தாயாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். தாய் வழி உறவுகளுடன் இருந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் நீங்கி புதிய விதமான உறவுகள்லாம் நீடிக்கும். வேலை வாய்ப்பில் இருந்த சுணக்கம் மாறும். உங்களது வாக்கு வன்மை கூடும், தைரியம் கூடும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது திருவோணம். இந்த மாதம் பிள்ளைகள் வளர்ப்பின் போது கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாத்திரை செலவினங்கள் குறையும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். கவனமாக இருக்கணும். வீண் வாக்குவாதம் வேணாம். நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேணாம். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேணாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் தந்தையார் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாக இருக்கணும். வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யணும். தூங்க போகும் முன்னாடி குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்க செல்லணும். தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் செய்ய வேணாம். அடுத்தது நான் பார்க்க போகிறது பரிகாரம். பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தியையும் தீபம் ஏற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். மன நிம்மதி ஏற்படும். சந்திராசிரம தினங்கள் 16, 17. அதிர்ஷ்டமான தினங்கள் 9, 10. இதுவரைக்கும் நாம் பார்த்தது மே மாத ராசி பலன்களில் மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.